அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக. 5 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம், கை நிறைய சம்பளம், எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புங்க, அற்புதமான வேலை வாய்ப்பு. இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் எங்கே தேடி போனீங்கன்னா கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு. அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிற நம்ம பாஜக அரசாங்கத்தால் கண்காணிப்பில் இருக்கிற அவங்க ஆட்சி நடக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் அற்புதமான வேலை வாய்ப்பு திட்டத்தை மக்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. புரட்சிகரமான திட்டம். 5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணால் கொள்ளையடிக்கணும், பிட்பாக்கெட்டணும், திருடணும். திருடுறது மட்டும் இல்லை, திருநதை இவனா பிடிச்சிட்டா எப்படி அவன்கிட்ட தப்பிக்கணும், போலீஸ் எப்படி டிமிக்கி கொடுக்கணும், இப்படிங்கிற கலையை கற்றுக் கொடுக்குறாங்க. நாங்கள் நம்ம நாட்டு பிரதமர் இப்போ எங்கே இருக்கிறாரு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். அவர் எங்கே போயிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபாலுடைய தலைநகர்லேருந்து 117 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கர் மாவட்டத்தில் ஹல்கேடி குல்கேடி அப்படின்னு ஒரு மாவட்டமாக, காடியா, இந்த 3 மாவட்டம். பேரை கேட்டாவே என்னவோ தெரியல, ஹிந்தியில் வச்சுருக்காங்க. கேடினால அந்த மாவட்டத்துக்கு பேர் கேடி தான் போல. சோர் பஜார் அப்படின்னா சொல்லுவாங்களா, இல்லை திருட்டு பஜார், அது மாதிரியா. இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பயிற்சி அளிக்கிறாங்க. எப்படின்னா எப்படி பிட்பாக்கெட் அடிக்கணும், எப்படி திருடணும், எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறத 12 வயசுக்கு மேலே இருந்து 17 வயசு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு ட்ரைனிங்கு. அதை தந்தைமார்கள்ட்ட அம்மாட்டா சொல்லிடுவாங்க. பசங்க வந்து விட்டாங்கன்னா மாதம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஃபீஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸை கூட ஒரு வருஷத்துக்கு ரீஃபண்டபிள். சும்மா ஃபீஸில் ரீஃபண்டபிள். எப்படி ரீஃபண்ட்னா நாங்களே பயிற்சி கொடுத்து, நாங்களே இந்த கலையை கற்றுக் கொடுத்து, அவனை கொள்ளையடிச்ச பின்னாடி, அவன் திருந்த பின்னாடி அதை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. இப்படி அற்புதமான வேலைவாய்ப்பை இவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி ஆட்சியாளர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்கிறது கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஒன்று. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை டிஜிபி பிரசாந்த் சொல்றார். அந்த பகுதியில் டிஜி பிரசாந்த், இன்ஸ்பெக்டர் ராம்குமார் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாவட்டத்துக்கு அந்த ஊருக்கு போனால் எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கும். யாரை போய் பேசினாலும் காது கேட்கலன்னு வாங்கலாம். என்ன நீ சொல்கிற, ஒன்றும் புரியல, காதே கேட்கல அப்படின்னே பேசுவாங்களாம். கிட்டத்தட்ட அந்த வீட்டில், அந்த வீடுகளில் இப்போ திருமண ஃபங்க்ஷனில் தான் கொள்ளையடிக்கிற வித்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஏடிஎம் கொள்ளையர்கள், அது இல்லாமல் வழிப்புறை, பிட்பாக்கெட், இதில் கை தேர்ந்தவர்களாம். இந்த பிரசாந்த் சொல்கிறது கை தேர்ந்தவர்களாக இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த நகை இருக்குல்ல, இது பார்த்தா கோல்டுன்னு கண்டுபிடிக்கிறதே நம்மளுக்கு பல பேர் தெரியாது. கோல்டு கவரிங்கை பார்த்துட்டு கூட நம்ம நினச்சிக்கிறோம் அது கோல்டு நினச்சிக்குவோம். கவரிங் நகையை பார்த்து கூட கோல்டு நினச்சிக்குவோம். இந்த பசங்களுக்கு டச் அளவு கற்றுக் கொடுப்பாங்களாம். நகையுடைய டச் அளவு என்ன அப்படின்னே கற்றுக் கொடுக்குறாங்களாம். இந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்குது. இந்தியாவுடைய நிலைமை இப்படி இருக்குது. அங்கே போய் நாங்கள் திருடக்கூடிய பகுதிகளில் நாங்கள் ஆளுகளை கண்டுபிடிக்கவே முடியலை. அந்த குல்கேடி கல்கேடிங்கிற அந்த ஊரில் கிட்டத்தட்ட 8000 வழக்குகள் இருக்குது. 2000க்கு அதிகமான குற்றப்பத்திரிகை நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதில் ரொம்ப பிரபலமான சம்பவம் எதுன்னு சொன்னால், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஊர் எங்கன்னு சொன்னால், ராஜஸ்தானுடைய ஒரு பிரபலமான ஒரு இடத்துல ஹயாத் ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே 1.5 கோடி ரூபா நகையும் 1 லட்ச ரூபா ரொக்க பணத்தையும் திருடுறாங்க. போலீஸ் ட்ரைஸ் ஓவர் பண்ணுறாங்க, துரத்துனா கிராமத்துக்குள்ளே போயிட்டான், பையனை கண்டுபிடிக்க முடியல. உடனே நகையை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்போஸ் பண்ணிவிட்டு உடைய கன்வர் யாத்திரைக்குள்ள உள்ளே போய் கலந்துட்டாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னு காவல்துறை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மோசமான நிலைமையில் இந்தியா இருந்து கொண்டிருக்கு. அப்போ சிறுவர்களுக்கு, இந்த பெரியவர்களுக்கு, இது போன்றவர்களுக்கெல்லாம் என்ன விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல. அவருடைய விளைவு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில். இது டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்லிக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக்கணும். சிறுவருக்கு என்ன தேவை, முதல்ல அடிப்படையாக அவனுடைய கல்வி. பிறரை மதிக்கணும், பிறர்கிட்ட நல்ல விதம் நடந்து கொள்ளணும், பிறருடைய பொருள் நம்மளுக்கு தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லணும்ல. இதற்கு சிறந்த உதாரணமே பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் மிகப்பெரிய ஆன்மீக தலைவராகவும் அரசியல் தலைவராகவும் மதீனாவில் இருக்கும்போது அவருடைய ஆட்சி கீழே அரசு கருவூலம் இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்து பத்து எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல ஒரு பேரிச்சம்பழம் விழுந்துருது, கீழே விழுந்து அந்த பகுதியில் கிடக்குது. அப்படி கிடக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தை அந்த பேரிச்சம்பழத்தை ஹசன் என்று சொல்லுவாங்க, எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால்,
அந்த பேரிச்சம்பழத்தை அவருடைய கடவாய்ப்பல் ஒரு கையை உள்ள விட்டு நோண்டி எடுத்து இது நம்மளுக்கு தடை செய்யப்பட்டதுப்பா, இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சிறுவருக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக இந்த அடுத்தவங்களுடைய பொருள் நம்மளுக்கு தடை செய்யப்பட்டது அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அரசு கஜானாவுடைய பணம் நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்கன்னா அது நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குங்க. இன்னைக்கு இவ்வளோ நாடு மோசமாக போகுது. ஆனால் சிறுவர்களுக்கு எதை சொல்லித்தரணும் எதை சொல்லித்தரக்கூடாதுன்னு தெரியல. ஐயோ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு மட்டும் சொல்கிறீங்களே, எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லித்தரது இல்லையே. இன்னைக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய பிரதேசம் ஒரு பையன் ரசகுல்லா இருக்குதா இல்லையா, இந்த ரசகுல்லாவை அந்த பையன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் படுத்துக்கிட்டே சாப்பிட்றான். சாப்பிட்டா தொண்டைக்குழியில் மாட்டிக்குது. மாட்டினோடனே உடனே என்ன பண்ணாங்க, குடும்பத்தாரெலாம் பதறி போகிறாங்க. பதறி போய் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா போகிற வழியில் ஆம்புலன்ஸில் போகிற வழியிலே அந்த பையனுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவலை நீங்கள் சொல்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லுவதற்கான காரணம் என்னென்னா, சிறுவர்களுக்கெல்லாம் என்னத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் நாட்டை கண்டுக்கிறது இல்லை. இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதான்னு சொல்லுவாங்க, ஆனால் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில் 5399 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் சாய்ந்து கொண்டு எந்த பொருளையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம். சாதாரணமாக சொல்கிற இந்த விஷயம் அந்த காலத்தில் எடுத்து பாருங்க. சாஞ்சுக்கிட்டு சாப்பிட்டா என்ன, நின்றுக்கிட்டு சாப்பிட்டா என்ன, உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டா என்னன்னு சில பேர் நினச்சிருப்பாங்க. நபிகள் நாயகத்தை எதிர்த்தவங்க சில பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் இன்னைக்கு நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இந்த செய்தி காலத்தோடு மனிதனுடைய வாழ்வியலோடு அவன் எப்படி வாழணும் எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த வாழ்வியல் வழிகாட்டுதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் வழியாக புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி இந்த இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு உட்பட ஏனைய விஷயங்களை பாதுகாப்பதற்கு மனிதனுடைய வாழ்வியல்ல அவனுடைய வாழ்க்கை திட்டங்கள்ல கண்ணோட்டமாக அதை ஒரு கண்ணோட்டமாக செலுத்த வேண்டும் அரசாங்கம். அதை செலுத்தாமல் இருக்கிறதுனால பல்வேறு விளைவுகள் வருது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.